வணக்கம் தோழர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தி பாய்ஸ் சீரீஸ் தி பாய்ஸ் படத்தில் வர தி பாய்ஸ் சீரீஸில், அதாவது ஆங்கிலத்தில் தி பாய்ஸ் வெப் சீரிஸில் இருக்க கேரக்டர்ஸை ரேட் பண்ண போகிறோம். அதாவது டயர் லிஸ்ட்டை வச்சு. இதில் நம்ம யார் யார் எடுத்திருக்கோம்னா சோல்ஜர் பாய். ஹலோ பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். என்ன பாய் 10 கிலோ கறி கொண்டு இருங்க பாய். ஓம்ப போய் இப்போ தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ சரிங்களா தம்பி என்னவீங்க பாரு. இப்போ ஓ கறிக்கடை பாய் இதுங்க பாய். எந்த கடை பாய் வேணும். அப்புறம் ஹோம் லேண்டர். அப்புறம் இது பேர் எனக்கு ஸ்டார்லைட்னு தான் வரும். ஸ்டார்லைட். அப்புறம் இதுக்கு பேர் நியூமன்னு நினைக்கிறேன். மண்டை வெடிக்க வைக்குமே அதுக்கு பேர். இவர் பேர் தெரில. அடிக்கடி பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுன்னு ஒரு தங்கச்சி நின்று மாட்டின்றாரு அவரு. அப்புறம் இதுக்கு பேர் வந்து ஆஷ்லி. பாக்குற மாதிரி இடம் இருக்குது. அது அப்ப கொஞ்சம் பவுடர் போட்டு விட்டு போடா. அப்புறம் இதுக்கு பேர் தெரியல, ஆனால் இதையும் எதுக்கோ வச்சுருக்காங்க. இருந்துட்டு போகுது. 15 கேரக்டர் சூஸ் பண்ணணும்னு சொல்லி சரி ஃபஸ்ட்டில் வந்த 15 கேரக்டர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். stylistmaker.com. ஓகே, வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. பேருங்கெல்லாம் வேறு செலக்ட் பண்ணணும்ல. சரி செலக்ட் பண்ணுவோம். சில நிமிடங்கள் கழித்து இதுல டாப்ல வந்து அச்சச்சோ அடுத்து நீ நல்லவையா அந்த டெம்ப்ளேட். இன்னொன்னு மிச்சர் பார்ட்டி. எதுக்கு இருக்கான் ஏன் இருக்கானே தெரியாது. இன்னொன்னு நெக்ஸ்ட் முடிஞ்சா ஹோம்லேண்டர் கையில போய் சேர்த்து திரும்பவா, அப்பயாச்சும் உனக்கு நல்ல பவரா வருதான்னு பார்க்கலாம். டயர் லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டயர் லிஸ்ட் ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல யாரு? ரேன், அதாவது ஹோம்லேண்டரோட புள்ள. இவன் எங்கே வைக்கலாம்? 2 சீசன் வந்துச்சு. அவனுக்கு நிறைய பவர் இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் எதுக்கு யூஸ்னே தெரியல. எதுக்கும் இருக்கான், ஆனால் ஒரு எத்தனை கில் பண்ணியிருக்கான் இது வரைக்கும் அவன். அந்த கேள்வி ஒரு வாட்டி போட்டு தள்ளியிருக்கான். நெக்ஸ்ட்டு யார்? அந்த வீடியோ எடுக்கிறவங்கள ஒருத்தனை போட்டு தள்ளியிருக்கான். டபுள் கில் தான். ஸோ அதனால் அவனை மிக்சர் பார்ட்டிலே போட்டு வைப்போம். 2 சீசன் காமிச்சாங்க, ஆனால் அசிஸ்டன்ட் பையனுக்கு நிறைய இருக்கும். அடுத்து ஆஷ்லி இதில் போடலாம். கடைசியில் அது விஏ இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு கேவலமாக பவர் இருந்துச்சு. என்ன பவரும் காட்டலை, எதுக்குன்னே காட்டலை. அடிக்கடி மண்டையில் இருக்க முடியெல்லாம் வேறு பிச்சுக்குன்னு தெரியுது. ஸோ மூளைக்கோளாறு உள்ளவன் அதில் போட. எதுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் என்னதான் அந்த சீரீஸு என்னதான் தெரியல. கிட்டத்தட்ட 2 சீசன்ன்றானுங்க தவிர பார்த்ததே முழுசாக மறந்து போச்சு. ஏகப்பட்ட பேர் வந்துருக்காங்களாட்டி திடீர்னு கிளைமேக்ஸில் பார்த்தா சோல்ஜர் பாய் எங்கே போனான் ஃபஸ்ட்டு தெரியல. லாஸ்ட்டில் திடீர்னு வரான். என்னதான்டா நடக்குது அந்த படத்தில்? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கிமிக்கோ இது எதுக்காக தான் கூட பிடிச்சின்னு சுற்றுறானுங்கன்னு தெரியல. அதை செத்து உசுறு வந்து விளையாடுது. கழுத்தையே அப்படி பிடிச்சி திருவிட்டானுங்க. அப்பயும் திரும்ப உயிரோட வருது. எப்படி அது எப்படி வாத்தியார சாவடிச்சுட்டா செத்து போயிடணும். சரி, இப்போ சேஃப் ஷூட்டர் ஒருத்தர் இருந்தாங்களே, அவங்க கைத்தை திருப்பினா மட்டும் எப்படி செத்தாங்க? பவரே ஒழுங்காக ஒரு வடிவமைப்பே இல்லை. என்ன இது கணக்குன்னே தெரியல. ஒவ்வொருத்தனும் ஒரு பவர் கொடுத்து வச்சுட்டு என்னடா இது. டேரக்டர் எதனா திடீர்னு தூங்கி இருக்கும்போது எதனா ஒரு பவர் நினைப்பான் போல. அப்படியே ஒரு கேரக்டர் வந்து அதுக்கு அந்த பவர் கொடுத்துருவான் போல. என்னடா இது? சரி, அதை எதுக்காக போடலான்னா மிச்சர் பார்ட்டிலே போட்டு விடு. Next, how to say gay in Chinese? ஃப்ரெண்ட்ஸி. இது வரைக்கும் வந்தால் அவரது என்ன பவர்னு தெரில. ஆனால் பயபுள்ள நல்லா திருந்தி போய் போலீஸ் கிட்டலாம் திரும்ப போய் ஜாயின் பண்ணான். ஸோ அதனால் நல்லவன்யா அந்த மாதிரி கொடுத்துருவான். Why are you gay? அடுத்து டீப்பா. இவன் ஏங்க கேவலமா, இவனை ஒன்றுமே இல்லை, பேச்சே தேவையில்ல. டேரெக்டாக கொடுத்துட்டு போய் மூளைக்காலர் உள்ளவன்லே போடு. ஆக்டோபஸ் கூடலாம் இவனை படுப்பானாடா. டே என்னடா இது அசிங்கமா இல்லை, வெக்கமா இல்லை. நெக்ஸ்ட்டு பில்லி புட்சர். படத்தோட வில்லனா ஹீரோவா யாருன்னே தெரில அவன். ஓகே, பட் இருந்தாலும் சாவர மாதிரி காமிக்கிறானுங்க. திடீர்னு பார்த்தா இவரும் ஒரு விஏ குத்தின்னு வந்து திடீர்னு வந்து அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு விஏ குத்தும் போது கண்ணுலேருந்து லேசர் மாதிரி மஞ்சள் கலரில் வந்துச்சு. அது ஹோம்லேண்டர் ஆல்டர்னேட்டிவ் பவர் மாதிரி இருந்துச்சு. இன்னொரு அதே விஏ தான் குத்திருப்பான் திரும்ப. பட் இருந்தாலும் அது எப்படி அவனுக்கு திடீர்னு நெஞ்சிலேருந்து இந்த ஆக்டோபஸ் மாதிரி வருது? அது என்ன இல்லை, அவனும் வேறு எதனா ஒன்று. அதனால் சரி, ஏதோ அவன் தான் ஹீரோ மாதிரி காமிக்கிறாங்க. அதனால் சும்மா நல்லவன்லேயே போட்டு வைப்பான். இது மண்டை வெடித்தல். மண்டை வெடிக்கிறது. இது பேர் வந்து
நியூமன் லாஸ்ட் சீசனில் வேறு அதை சாவடிச்சிட்டான் பில்லி பிடிச்சாரு. எதுக்கு சாவடிச்சான்? பேசிகிட்டே இருக்கும்போது போட்டு தள்ளிட்டான். என்னத்துக்குன்னே தெரில. கடைசியில் தெரிஞ்சலான்னு வந்துச்சு. அதனால் நீ நல்லவன் யாரிலே போட்டு வைப்போம். இல்லை வேணாம், மண்டை வெடிக்க வைக்கிறதுலாம் பயங்கரமான பவர். அழகாக அப்படியே ஹோம்லேண்ட் டிரைவ் எல்லாருமே போட்டு தள்ளியிருந்து ஈஸியாக முடிஞ்சிருக்கும். இவங்க போய் ஆப்போசிட் டீம்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்குறாங்களாம். என்னத்துக்கு இது சொல்லு? சரி, அதெல்லாம் நல்ல பவர் வச்சுருந்துச்சு, ஒன்றும் இல்லை, யூஸ் தண்டக்கரமும். இருந்தாலும் பயங்கரமான இடத்துல போட்டு வைப்பான். செத்துருச்சு இருக்கட்டும். பாவங்க இவன். அடுத்து நம்ம மிக்சர் பார்ட்டிலே வைப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு பவர் ஒன்று வந்துச்சு பாரு, டெலிபோர்ட்டேஷன். அது என்னடா அம்மனை கட்டியா தெரியுது? எங்கே வைக்கலாம் மூளை கொலை. செத்து திரும்பவா? அப்பயாச்சும் அடுத்த வாட்டி திரும்ப எதனா ஒரு நல்ல பவராக வருதான்னு பார்க்கலாம். ஈஸியாக அவன் மூளையை கழுவிறானுங்க. அவங்க அப்பாவுக்கு பூசி எடுத்துன்னு போவாரான். அது ஒரு எபிசோடு. நாடகம் தேவலாண்டா அவங்களது. சரி, ஓகே. அடுத்து இவர் பேர் வந்து அந்த நகைக்கடைக்காரு. நமக்கு அவர் பேர்லாம் தெரியல. அவர் எங்கே போடலாம்? அவர் எதுவும் குத்தவே இல்லை. ஸோ பட் இருந்தாலும் நீ நல்லவன். ஊராம்பள்ளியை ஊட்டி வளர்க்குறல்ல, நீ நல்லவன் தான். மாஸ்டர் நெக்ஸ்ட் உங்களை மற்றொரு கனவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஸ்ட் ஜாய். Until then, goodbye.